அவனுக்கு தீர்காய கொடுக்கணுமா? ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். ஐயோ, இவன் எப்படி உள்ள வந்தா? யார் தெரியுமா? எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி இது பிக்கப் பண்ணாரு. ஓகே, இது நம்ம கைவசம். ஓகே, நான் கேட்கிறேன், இன்னும் யாரு இது ஒண்ணு வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். துளசியா, தம்பி காசு பண்ணாதராடு. துளசியா, நீங்க எந்த சம்பளம் வாங்குறீங்க? நல்லா வாங்குங்க. வாங்குற காசு உழைக்கிற மாட்டீங்க. கூட்டத்தை பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க கூட்டமே இல்லை, இதெல்லாம் என்ன கூட்டம் சொல்றீங்கள? கூட்டம் வந்துருக்குல்ல?
நான் வந்திருக்கேன்னா அந்த கூட்டம் எப்படி அற்புதமா அப்ப நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாரு வீட்டுக்கு போற அளவுக்கு உங்க என்ன இருக்கு எங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்க ஆடணும். சொல்லுங்க மாமா. சினிமா நடிகை மாதிரி இல்லைனாலும் ஓகே, சீரியல் நடிகை மாதிரி இருக்கு. எனக்கு ஓவரா தெரியல. மாமா நீ இப்படியா போட்டு என் மனசு நீ மாத்தலாமா? ஆமா ஆமா இல்லடா. நீ மாமா உங்க ஒப்பம் மாமாவா ஒரு நாளைக்கு தான் சக்கரப்பு சாரா நான் எதிர்பார்த்தது வேற. எனக்கு SMS மூலியமா இளைஞர்கள் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? டான்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க, இடுப்புக்கு மேல வேலை செய்யாதா? இவனுக்கு வயசுதான் போச்ச தவிர வாலிபம் போல. இப்ப தூக்கு, தூக்கு. நீங்க பல பேர் தூக்க மாட்டாங்க. யார் யார் வாரான்னு பார்த்துட்டு அருண் வராத்தையா இவரு இப்படித்தான் பேசுவாங்க. இந்த பையனையும் பொண்ணையும் பார்த்தா சலங்க உலக வர கமலஹாசனையும் ஜெயபிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்கேன். ஒரு கோயில் வச்சு கும்பிடுறேன். இந்த பிள்ளையை நேசி சேர்த்து கும்மி அடிச்சுறாங்க. இப்படி ஒரு அம்சமான பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மகாராஜி மட்டும் உனக்கு வாழ்க்கைப்படுத்தணும். முதல்ல மீனாட்சியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. அப்ப அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை வெட்டி விடவா? கட்ட மனைவிக்கு துரோகம் பண்ற எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரித்திரம் இல்லை. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா பிடிச்சிட்டீங்களாமே. நாளை உலகத்திலேயே ஒரு இளமையான ஒரு வயசு யாருன்னா பிரித்திகானா. அடுத்த வருஷம் நம்ம ஸ்டார் ஆகிடுவோம். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆட தெரியணும்னா எப்படி ஆடுன்னு கேள்வி நான் சொல்லி தரேன். பாருங்க, எனக்கே மணி நடத்துறேன். இந்த மூஞ்சிதான் ஆட போதாப்பா. ஆட சொல்லி பேர் வாங்க என்னன்னு இப்ப பாரு செங்கர் ரொம்ப சாரு இல்லாத எனக்கே நாட்டுனா உனக்கு இருக்குல்ல ஆட்டுமா. வாங்குற காசு உழைக்கணும். அண்ணாமலை நகரை வந்து யார் ஏமாத்த சரித்திரம். ஓகே, அருண் வந்துட்டானா யாராவது ஏமாத்தின ஊர்ல காட்டி கொடுத்துருவேன். செங்கர் ரொம்ப சாரு. வழக்கமா ஆடுறதே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல. இல்லடா, இடுப்பு ஆட்டாத. இது வேண்டாம். செங்கர் செக்ஷன் இல்ல நெக்ஸ்ட் செக்ஷன் தெரியலடா. மொத்தமா ஆட்டாத, தனித்தனி ஆட்டணும். அப்ப 2500 ரூபாய் ஊரு காசு கரன்சி நோட்டு. அண்ணாமலை நகர் கரன்சி நோட்டு சும்மா இல்ல. இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேர் வழி நிரப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. ஒன் சைடா காட்டாதீங்க, 4 பக்கமும் காட்டுங்க. அப்பதான் 4 மாவட்டம் நம்ம 4 ஆட முடியும்.
ஒருத்த பிடிச்சது இல்லை. அதாவது சபை நாகரிகம் ஒன்று இருக்கு. என்னதான் நீ சொன்னாலும் அதை பெட்டியை மதிக்கிற பத்தியா நல்லா இருக்கும். நல்லா இருப்பேன், கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேன். யாரா வருவாங்க? வருஷ கணக்கிலையும் மாச கணக்கிலையும் குடிக்காம பல்லு வைக்காம நாட்டை முடிச்சு வாய வச்சிட்டு இருந்தா ஏமா எவ்வளவுதான் மாமாவா? அப்பா எப்படியாவது இந்த பிள்ளை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அவ்வளோ காசு கண்டு பெரிய விஷயம். இன்னொன்னு நீ போறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. என் தம்பி போனா நல்லா இருக்கான். இது இப்படித்தான் போகணும்னா எல்லாத்தையும் விட்டு நடுத்துற நிற்பேன். ஏன்னா வாழ்க்கையில நான் அனுபவப்படுத்துறேன். வேண்டாம் திருச்சியில ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்பாச்சு மோசம் போயிட்டாங்க பெரியப்பா. நாட்டுக்கோடி போறோம்னு சொல்லிவிட்டு மோட்டா வழியை போட்டாங்களா? நம்ம இதுதான் உண்மை. திருச்சியில 2 வீடு வச்சிருந்தேன், 2 வீடு வித்துட்டாங்க. இப்ப மதுரை வந்துட்டேன். மதுரை வந்து ஒரு வீடு வாங்கிட்டேன். ஏன் இது இல்லைன்னா போட்டு காவிச பச்சை மிளகாயை கசக்கி கண்ணீர் புரியுங்க. சரி ஹைகோர்ட் நல்லா போனா போயிட்டு காலை உட்கார தமிழ் உச்சரிப்பிருக்கணும். என்னைக்காவது உன்னை தப்பா நினைக்கிறேன்னா நீ தான் என்ன தப்பா நினைக்கிறேன். ஆடுமாடோடுமா என்ன கொஞ்சம் வெளியே இருந்துச்சுமா எடுத்து உள்ள போட்டு கடி சமத்துல ஒரு விஷயம் எனக்கு எது எங்கே இல்லை. நீதான். ஆனா விடுகிறதுக்குள்ள பார்ப்போம் பார்ப்போம் இல்லாட்டினா